பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 8ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். நம்ம வந்து 4வது கணக்கு 5வது கணக்குலலாம் போட்டோம் இல்லைங்களா, நிறையா சப்டிவிஷனு, அதே மாடல் தான் இது. அது வந்து டைரெக்டாக இருந்தது. இங்கே வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு போட்டு அட்டவணையெல்லாம் போட்டு போடுவோம். அது முன்னாடி போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா? இப்போ கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகளை காண்க. ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 1 2 3 4 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? மையம்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா 0,0. குவியங்கள்னா ஏஇ கண்டுபிடிக்கணும். முனைகள்னா ஏ கண்டுபிடிக்கணும். இயக்குவரைக்கும் நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். சரி, இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். x - 3 ஹோல் ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் y - 4 ஹோல் ஸ்கொயர் பை 289 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? கூம்பு வளைவின் வகை. ப்ளஸ் வந்துருச்சு, கண்டிப்பாக நீள்வட்டமாக தான் இருக்கும். நீள்வட்டத்தில் இது எக்ஸ் அச்சுக்கு இணையா ஒய் அச்சுக்கு இணையா? யார் முடிவு பண்ணுவாங்க? பெரிய நம்பர். எங்கே இருக்குது பெரிய நம்பர்? இதோ இருக்குது. அப்போ இங்கே தான் ஏ ஸ்கொயர் வருது. ஒய் ஸ்கொயருக்கு கீழே தானே ஏ ஸ்கொயர் வருது. அப்போ இது வந்து ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டம். இப்போ இந்த பெருசாக இருக்கு இல்லையா, நம்ம பிரதியிடல் முறை பிரதியிட போகிறோம். எக்ஸ் மைனஸ் 3க்கு பதிலாக என்ன எழுதுறேன்? கேபிட்டல் எக்ஸ். அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் ஒய் மைனஸ் 4க்கு பதிலாக கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் பை 289 ஈக்குவல் டு 1. ஸோ இதோட பேசிக் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஒய் ஸ்கொயர் கீழே ஏ ஸ்கொயர் வர்றதுனால ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டம். இப்போ நம்ம இங்கே பிரதியிட்டோம் இல்லையா கேபிட்டல் எக்ஸ், அது யார்? எக்ஸ் மைனஸ் 3. இங்கே எழுதி பாருங்க. எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ். இந்த -3 இந்த சைடு வந்தால் +3. அடுத்தது பாருங்க, இந்த ஒய் மைனஸ் 4. ஒய் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய். அப்போது ஸ்மால் ஒய் இங்கே இருக்கும் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய். -4 இந்த பக்கம் வந்தால் +4. இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம கண்டுபிடிக்கலாம். எடுத்தோன்னே ஏ ஸ்கொயர் கண்டுபிடி. ஏ ஸ்கொயர்னா இதை போட்டக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய நம்பர் தான் ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளோ? 289. ஏ இதுக்கு ரூட் எடுத்தால் 17ன்னு வரும். இதுக்கு ரூட் எடுத்தால் 17. அடுத்து பி ஸ்கொயர் 225. பி ரூட் எடுத்தோம்னா 225க்கு ரூட் எடுத்தால் 15. ஓகே, ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சிக்கு போகலாம். இது நீள்வட்டம் இல்லையா, அப்போது சி வந்து இங்கே மைனஸ் வரும். நிறையா சம் பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம்லாம் நீங்கள் ஈஸியாக போடலாம். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மதிப்பு பிரதியிட்டு கழிங்க. சின்னா இதுக்கு ரூட் எடுக்கணும். 64 ரூட் எடுத்தால் 8. சி கண்டுபிடிச்ச கையோட என்ன செய்யணும்? ஏஇ போட்டுடணும். ஏஇ இஸ் ஈக்குவல் டு 8. இ இஸ் ஈக்குவல் டு 8. ஏ வந்து பையில் வந்துடும், வகுத்தலாம். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு 8 பை ஏ வந்து எவ்வளோ? 17. அதான் இங்கே எழுதுறீங்க. அப்புறம் ஏ பை இ கண்டுபிடிக்கிறோம். ஏ பை இன்னா என்னது? ஏ எவ்வளோ? 17. இ என்னது? 8 பை 17. அப்போது இது வந்து தலைகீழ போடலாமா? ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஆகும்? 17 இங்கே மேலே வந்துடும். 17 17 பெருக்குனா என்ன வரும்? 289 பை 8. இதை பெருக்கி பாருங்கள் நீங்கள். ஓகே, சி கண்டுபிடிச்சிட்டோம், ஏஇ கண்டுபிடிச்சோம், ஏ பை இ கண்டுபிடிச்சோம். அடுத்து அட்டவணைக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், மையம் இங்கே வந்துட்டு அட்டவணை கரெக்டாக போட்டுட்டு, ஏற்கனவே இந்த அட்டவணை இந்த மாதிரி அட்டவணை பரவளையத்தில் போட்டிருப்பீங்க. மையம், குவியங்கள், முனைகள், இயக்குவரையின் சமன்பாடு. ஸோ ஒய் அச்சு இணைனா என்னென்ன ஃபார்முலா வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை இங்கே அழகாக எழுதிடுறீங்க. இந்த அட்டவணையில் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் போடணும். இந்த அட்டவணையில் கேபிட்டல் எக்ஸுக்கு நம்ம ஃபைனல் ஆன்சர் ஸ்மால் எக்ஸ் ஒயில் தான் கொடுக்கணும். அதனால ஸ்மால் எக்ஸ் என்னன்னு வச்சுருந்தோம் நம்ம. இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்மால் எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 3, ஸ்மால் எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 3, ஸ்மால் ஒய் என்ன வருது? ஒய் ப்ளஸ் 4. ஸோ ஒய் ப்ளஸ் 4. ஓகே, இப்போ இந்த மதிப்பெல்லாம் இங்கே போய் பிரதியிடலாம். 0,0 போட்டோம். இப்போ கேபிட்டல் எக்ஸ் வர இடத்துல 0 போடணும், கேபிட்டல் ஒய் வர இடத்துல 0 போடணும். இங்கே வாங்க, இந்த 0ன்னு பிரதிட்டு என்ன வரும்? 0 + 3 3, 0 + 4 4. அடுத்து குவியங்களுக்கு ஃபார்முலா 0, ± ஏஇ. 0, ± ஏஇ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. இப்போ இந்த 8 இங்கே போடுறீங்க. இங்கே போடும்போது பாருங்கள், 2 ஆன்சர் வரும். ஏன்னா +8 -8 இல்லையா? 0ன்றது கேபிட்டல் எக்ஸ். அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா இங்கே என்ன கிடைக்கும்? 3. அதான் இந்த 3 இங்கே எழுதியிருக்கிறேன். அடுத்து இந்த +8 கேபிட்டல் ஒயில் போய் போடணும். கேபிட்டல் ஒயில் போட்டால் 8 + 4 என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, சாரி, -8.
இல்லையா? -8 + 4 -4 வருது. இந்த +8 ஒரே நிமிஷம் இருங்களேன். 0 இங்க 0 போட்டுட்டீங்க. +3 வந்துச்சு. அதை எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? +8 போடணும். எங்க போய் போடணும்? இத வந்து இது X, Y இல்லையா? இங்க போடணும். அப்போ இங்க 8 + 4 குடுத்தா என்ன வரும்? 12ன்னு வரும். அப்ப இது 11 கிடையாது. 12. ஓகே. அடுத்தது -8 குடுக்கலாம். இங்க 0 ஆஸ் இட் இஸ் 0 தான். 0 குடுத்தோம்னா 3 இந்த 3 வந்துரும். ஒய்க்கு தான் 2 வேல்யூ இருக்குது. சரியா? அப்போ ஒய் வந்து -8 குடுங்க. -8 + 4 எவ்வளோ வரும்? -4. அதுதான் இங்க -4ன்னு எழுதியிருக்கிறேன். அடுத்து முனைகள். முனைகள் ஃபார்முலா 0, +or -a. 0, +or -a வந்து 17. இது இங்க இருக்கு பாருங்க 17. ஓகே. அதே மாதிரி தான் இப்போ ஒய் மட்டும் 2 வரும். ப்ளஸ்ல 1 மைனஸ்ல 1. எக்ஸுக்கு 0 தான். அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் வர இடத்துல 0 கொடுத்தா என்ன வரும்? 3. அந்த 3 நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஒய்ல என்ன எழுதணும்? +17 பிரதிடணும். +17 + 4 என்ன வரும்? 21. அது போட்டாச்சு. அடுத்தது 0 கொடுத்தீங்கன்னா அதே தான் வரப்போகுது. 3 தான் வரும். -17 கொடுக்கணும். -17 + 4 அப்போ என்ன வரும்? -13. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இதில் போய் பிரதிடுறீங்க அவ்வளோதான். அடுத்தது இயக்குவரையின் சமன்பாடு y = +or -a/e ஃபார்முலா தெரியும். இங்கே எழுதும்போது கேபிட்டல் ஒய்ன்னு வரும். சரியா? இந்த அட்டவணை ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் = +or -a/e. இது கண்டுபிடிச்சோம் 289/8. இப்போ ஒய்ல போய் பிரதிடலாம். எக்ஸை மறந்துடுங்க. இப்போ ஒய்ல போய் ஸ்மால் y = கேபிட்டல் ஒய் வர இடத்துல என்ன பண்ணோம்? +289/8. இங்கே இருக்கிற +4 அப்படியே வரும். ஓகே. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 8 வரும். இந்த 8 4 32. 32 இதையும் கூட்டணும். 289 + 289. இந்த 8 4 32. ஸோ கூட்டினா உங்களுக்கு 321 வரும். அடுத்தது என்ன பண்ணோம்? மைனஸ் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? y = இந்த இடத்துல கேபிட்டல் ஒய் வர இடத்துல என்ன பண்ணோம்? -289/8 + 4. இப்போ இந்த 8 4 32 வரும். இங்கே வந்து கழிக்கணும். ஏன்னா -289 289 8 4 32 கழிச்சோம்னா -257 வரும். ஏன்னா பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்கிறதுனால. ஓகேவா? இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அதனால் கூட்டி போட்டோம். இங்கே இது மைனஸ் அதனால கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறியே போடுறோம். அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ இந்த பிரதிடுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் கரெக்டாக ஒரு 2 3 முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா?